கோட்டை மியூசிக் நேயர்களுக்கு வணக்கம். இப்போ நம்ம ஒரு சில மூவி அப்டேட்ஸ் தான் பார்க்க போகிறோம். அதில் ஃபர்ஸ்ட் அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இப்போ ரீசெண்டாக நம்ம தனுஷ் சாரோட D52 படத்தோட ஒரு சின்னதாக ஒரு ஃபர்ஸ்ட் லுக் போஸ்டர் வந்து ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. அந்த போஸ்டர் பார்க்கும்போது படத்தோட பேர் இட்லி கடை அப்படின்னு சொல்லி வச்சிருக்காங்க. இந்த ஒரு படம் தான் நம்ம தனுஷ் சாரே டைரக்ட் பண்ணி தனுஷ் சாரே ஆக்டும் பண்ணுறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த படத்தில் நம்ம அருண் விஜய், அசோக் செல்வன், நித்யா, ஷாலினி பாண்டே, ராஜ்கிரண், சத்யராஜ் மாதிரி மல்டிபிள் கேஸ்டிங் நிறைய பேர் இருக்காங்க. கிட்டத்தட்ட இந்த ஒரு படமும் ராயன் படம் மாதிரி எல்லா கேரக்டர்ஸ்க்கும் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குற ஒரு படமாக தான் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். படத்தோட பேர் வச்சு பார்க்கும்போது இந்த ஒரு படம் கம்ப்ளீட்டாக ஃபுட்டு, ஹோட்டல் அது பேஸ் பண்ண ஒரு ஸ்டோரியாக போகிறதுக்கும் நிறைய பாசிபிலிட்டிஸ் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் ரொம்ப வருஷத்துக்கு அப்புறமா நம்ம ராஜ்கிரண் சார் நம்ம தனுஷ் சாருக்கு அப்பாவும் நடிக்க போகிறதும் இந்த படம் தான். எனக்கு தெரிஞ்சு லாஸ்ட்டாக அவர் வந்து வேங்கை படத்தில் தான் நம்ம தனுஷ் சாருக்கு வந்து அப்பாவும் நடிச்சிருந்தார் அப்படின்னு சொல்லி நான் நினைக்கிறேன். ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம் இந்த ஒரு படம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம என்டிஆர் சாரோட தேவார படம் செப்டம்பர் 27 வந்து ரிலீஸ் ஆக போகுது. ஸோ அந்த படத்தோட ப்ரமோஷன் ஈவெண்ட்டுக்காக மூவி டீம் எல்லாரும் வந்து சென்னைக்கு வந்துருந்தாங்க. ஸோ அந்த ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஒரு ப்ரெஸ் ரிப்போர்ட்டர் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பார் என்டிஆர் கிட்ட. அது என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நீங்கள் எப்போ வந்து ஒரு தனியான ஒரு தமிழ் படம் பண்ண போகிறீங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது நம்ம என்டிஆர் வந்து ஒரு பதில் சொல்லியிருப்பார். அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, என்னோட ஃபேவரட் டைரக்டர் வெற்றிமாறன் சார் வந்து டைரக்ட் பண்ணார்னா கண்டிப்பாக வந்து நான் ஒரு தமிழ் படம் நடிப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வெற்றிமாறன் சார் கிட்டே ஒரு ரெக்வஸ்ட் வச்சிருப்பாரு. சார் நம்ம சீக்கிரமாக ஒரு படம் பண்ணலாம் சார், அந்த படத்தை தமிழில் எடுத்து தெலுங்குல டப் பண்ணலாம் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. இதே மாதிரி நம்ம தனுஷ் சார் வந்து ராயன் படத்தோட ப்ரொமோஷனுக்காக ஹைதராபாத் போயிருக்கும் போது நம்ம தனுஷ் சார் கிட்ட வந்து அங்கிருந்த ரிப்போர்ட்டர்ஸ்லாம் வந்து ஒரு கேள்வி கேட்டிருப்பாங்க. நீங்கள் எப்போ வந்து ஒரு தெலுங்கு படம் பண்ண போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருப்பாங்க. அதுக்கு நம்ம தனுஷ் சார் வந்து கண்டிப்பாக நான் ஒரு தெலுங்கு படம் பண்ணேன், அது என்டிஆர் கூட தான் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லியிருப்பாரு. நம்ம வெற்றிமாறன் சார்கிட்டையுமே நம்ம தனுஷ் சார் அண்ட் என்டிஆர் சாரை வச்சு பண்ணுறதுக்கு ஒரு ஸ்கிரிப்ட் இருக்கும். அந்த ஸ்கிரிப்ட் வந்து ப்ராசஸில் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ வந்து நம்ம வெற்றிமாறன் சாருக்கு லைனப்பில் நிறைய மூவிஸ் இருக்கிறதுனால மேபி இந்த ஒரு படத்தை பண்ணாங்க அப்படின்னா ஒரு 2-3 இயர்ஸ்க்கு அப்புறமா தான் இந்த ஒரு படம் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். ஸோ அடுத்த அப்டேட் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம சூர்யா சார் இப்போ லாஸ்ட்டாக நடிச்சிருக்க படம் கங்குவா, அந்த படத்தோட ரிலீஸ் டேட்டை எப்படியோ ஒரு வழியாக வந்து நவம்பர் 14 வந்து ரிலீஸ் பண்ண போகிறதா சொல்லிட்டாங்க. அதுக்கு அடுத்து நம்ம சூர்யா சாருக்கு லைனப்பில் இருக்கிறது சூர்யா 44. அந்த படத்தோட ஷூட்டிங்கும் ரொம்ப சீக்கிரமாகவே முடிய போகுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இன்னும் 1 or 2 monthsக்குள்ள அந்த படத்தோட ஷூட்டிங் கம்ப்ளீட்டாக முடிஞ்சிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சூர்யா சாருக்கு என்ன படம் இருக்கும் அப்படின்னு பார்த்தோன்னா கண்டிப்பாக உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும். நம்ம வெற்றிமாறன் சாரோட பண்ண போகிற வாடிவாசல் படம் தான் இருக்குது. அந்த படத்தோட ஷூட் வந்து ஜனவரி பிகினிங் ஆர் வந்து ஃபெப்ரவரி பிகினிங்கில் வந்து அந்த படத்தோட ஷூட்டிங் வந்து ஸ்டார்ட் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. மேபி அந்த படம் வந்து அவங்க நினச்ச மாதிரி ஜனவரி ஆர் ஃபெப்ரவரியில் அந்த படத்தை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னா கண்டிப்பாக 2020-26 நம்ம வெற்றிமாறன் சார் அண்ட் சூர்யா சாரோட காம்போவில் ரிலீஸ் ஆக போகிற வாடிவாசல் படத்தை நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிறேன். இப்போ ரீசெண்டாக நம்ம வேட்டையன் படத்தோட ஆடியோ லான்ச் நடந்து முடிஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாமல் வேட்டையன் படத்தோட ஒரு சின்ன ப்ரிவியூ வீடியோ வர விட்டுருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நம்ம எல்லாருக்குமே இதுக்கு முன்னாடி இந்த வேட்டையன் படத்தோட கேஸ்டிங்லாம் யார் அப்படிங்கிற மாதிரி தெரிஞ்சிருக்கும். பட் அவங்க என்ன ரோல் பண்ணுறாங்க, அவங்க கேரக்டர் என்னன்னு யாருக்குமே தெரியாமல் இருக்கும். பட் இப்போ அதுலேருந்து ஒரு சின்ன அப்டேட் கிடச்சிருக்கு. ரித்திகா வந்து ரூபாங்கிற ரோல் ப்ளே பண்ணுறாங்க, துஷாரா வந்து சரண்யாங்கிற ரோல் ப்ளே பண்ணுறாங்க, தென் நம்ம மஞ்சு வாரியர் வந்து தாராங்கிற ரோல் ப்ளே பண்ணுறாங்க. அது மட்டும் இல்லாமல் அவங்க இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக ஒரு வீடியோ விலாகராக வர போகிறாங்களாம். நம்ம ஃபகத் ஃபாசில் வந்து பேட்ரிக் அப்படிங்கிற ரோல் தான் ப்ளே பண்ண போகிறாங்க. இது வரைக்கும் நம்ம ஃபகத் ஃபாசில் ரொம்ப சீரியஸான ஒரு ரோல் ஆர் வில்லன் ரோல் தான் பார்த்துருப்போம். பட் இந்த படத்தில் கம்ப்ளீட்டாக அவரோட ஃபன் சைடு தான் கம்ப்ளீட்டாக இருக்க போதான். தென் நம்ம ராணா வந்து நட்ராஜ் அப்படிங்கிற ரோல் தான் ப்ளே பண்ண போகிறாரு. அவர் தான் இந்த படத்தோட மெயின் வில்லனும் கூட. தென் நம்ம அபிஷேக் பச்சன் வந்து சத்யதேவ் அப்படிங்கிற ரோல் தான் ப்ளே பண்ணுறாங்க. பட் நம்ம சூப்பர் ஸ்டாரோட ரோல் அவரோட கேரக்டர் நேம் மட்டும் என்னங்கிறது இப்போ வர ரிவீல் பண்ணாமல் ஒரு சஸ்பென்ஸாக தான் வச்சுட்டு இருக்காங்க. ஸோ இதனால் அந்த படத்தில் அந்த கேரக்டரில் என்ன ட்விஸ்ட் இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். வெயிட் பண்ணி பார்ப்போம். ஸோ இந்த அப்டேட்ஸ்லாம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சா இல்லையாங்கிறத மறக்காம நம்ம கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிட்டு மேலும் இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நம்ம கோட்டோ மியூசிக் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி மறக்காம இந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க.